வரட்டும்பா. அவருக்கு நீங்க முதலிலே அனுப்பின பங்காளி ஏற்ற சும்மா ராஜாக்களையும் குரு பெரியவர்களையும் கேட்டு ராஜாக்களே இது ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் ராஜ சுழியாளத்திற்கு யாருக்கு முதல் தாம்பலம் கொடுக்கலாம்? கண்ணனுக்கே கொடுக்கலாம், கண்ணனுக்கே கொடுக்கலாம், கண்ணனுக்கே கொடுக்கலாம். குரு பெரியவர்களே, இந்த நடக்கின்ற ராஜ சுழியாளத்திற்கு யாருக்கு முதல் தாம்பலம் கொடுக்கலாம்? கண்ணனுக்கே கொடுக்கலாம், கண்ணனுக்கே கொடுக்கலாம், கண்ணனுக்கே கொடுக்கலாம், கண்ணனுக்கே கொடுக்கலாம். சபைபரி யோகிய கொடுக்கிறானா மடப்பைய அத வாங்குறான ஒரு எடப்பைய. சரி, இவன் வெறுத்து புண்ணியம் இல்லை. இங்க வந்ததே தவறு. இதோ வந்திருக்கின்றார்கள் குரு பெரியோர்கள், பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, 886 வயது படித்தவர்கள். அதோ அவதரிக்கின்றார் கர்ணன், அதோ அவதரிக்கின்றார் துரியோதனன், அதோ அவதரிக்கிறார் அஸ்வத்தமன். இன்னும் உரியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். இவர்கள் நினைக்கின்றார்கள், ஏன் இந்த சிசுபாலனுக்கு கொடுக்கவில்லையே அப்படி என்று கோபத்தால் பேசுகிறேன் இருக்கின்றார். எனக்கு கொடுக்கவில்லை என்று 886 வயது படுத்த பெரியவர்கள் இருக்கின்றார். அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இதை விடுத்து இவை கொடுக்கிறாரா, இவன் வாங்குறானா? இந்த இடத்துக்கு வந்ததே தவறு. புறப்படுகிறேன். சிசுபாலனை கையெட்டி காரணம் யாகம் முடிந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு போலாம். ஆமாட்டா, நானு என் நாட்டில் எனக்கு சாப்பாடு இல்ல, அதனால உன் நாட்டுக்கு சோறு துண்ட வேண்டாம். கொஞ்சமா கொஞ்சமா இது ஒரு ஊர்ல இருந்து அதெல்லாம் பேரு சாப்பிட்டு போட்டேன்னா எம்மா இருந்தாலும் சரி அவனுக்கு வெளியாதுடா. அந்த சாப்பாட்டை அவனுக்கு போடுறான். ஒன்ன வரைக்கு புண்ணியம் இல்லடா. ஏன் கேட்கிட்டாயா? நீ ஒரு கதம்பம், அதுவும் இல்லாத அவனும் ஒரு கதம்பம். இந்த கதம்பமும் ஒண்ணு சேர்ந்து பாரு. அதான்டா எப்படி கதம்பம் இருக்கிறதா தெரியுமா? அந்த காலத்திலே உனக்கு தாய் யாரு? நீ தாய் குந்தமாதேவி. குந்தமாதேவி. உங்க அப்பா யாரு? பாண்டு மகாராஜா. குந்தமாதேவிக்கு பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தவனா நீ? ஒரு ஆத்தா இருக்கிற குந்தி செவத்த வச்சு சித்திரை எழுதுறானா? ஒரு ஆத்தா செவத்த வச்சு சித்திரை எழுதுனா என்ன சொன்ன? பாண்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவிக்கு பிறந்தவன் இருக்கின்றார். பாண்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவிக்கு பிறந்தவன் அல்ல. உனக்கு தாய் இருக்கின்றாலே குந்தமாதேவி அன்றொரு காலத்திலே தூர்வாசனுக்கு பணிவிடை செய்ய சென்றார். அப்பொழுது அவர் யாகம் முடிந்து அவளை வீட்டுக்கு செல்லும் பொழுது என்ன தெரிவித்தா தெரியுமா? அம்மா, எனக்கு யாகத்திற்கு செய்திருக்கின்றாய், உனக்கான ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுது